வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ராமசுப்ரமணியன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நேற்று நாட்டு மக்களுக்கு வானொலி உரையாற்றிய நம்முடைய பிரதமர் மின்னணு பணப்பரிமாற்றமே இலக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. மின்னணு பணப்பரிமாற்றமே அரசினுடைய லட்சியம். ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்கிற வகையில் ரொக்க பணப்பரிமாற்றம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் அப்படின்னு சொல்றார். அவருடைய அந்த நோக்கத்தை இறுதி இலக்காக அவர் வச்சிருக்கிறது ஊழலற்ற ஒரு சமூகத்திற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்துறது அப்படின்னு வச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த அறிவிப்பு முதல்ல அறிவிக்கும் போது இருந்த டோன்லேருந்து பல மாற்றங்களை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு. ஒன்று, பிரதமருடைய பேச்சு அவர் 2 நாள் பொறுத்துக்குங்கன்னு சொன்னதுலேருந்து 50 நாள் பொறுத்துக்குங்கன்னு சொல்லி நேற்று அவர் பேசும்போது குறைந்தது 50 நாள் என்று சொன்னது வரையில் பல மாற்றங்களை அவருடைய பேச்சு சந்திச்சிருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐ, வங்கி இவங்கெல்லாம் கொடுத்த விதிமுறைகள் 36 முறை மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ஒன்று, முன் தயாரிப்பு என்பது மக்களுக்கு வசதி ஏற்படுத்தும் விதத்தில் இல்லை. அதே சமயம் சலுகைசார் முதலாளித்துவம் என்கிற வகையில் சில குறிப்பிட்ட நிறுவனங்களை அல்லது சில குறிப்பிட்ட பகுதியினருடைய வளர்ச்சிக்காக அந்த நோக்கத்தில் தான் இந்த திட்டம் போய்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கிற விதமாக இருந்திருக்கு. நேற்றைய உரையில் கூட அவர் கருப்பு பணம், கள்ள நோட்டுகள், தீவிரவாதம் இந்த 3ஐயும் இந்த திட்டத்தினால் ஒழிக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சிகள் சொல்லுகிற போது அதற்கு வாதங்களின் மூலமாக பதில் சொல்ல முடியாதவர் இப்போ என்ன சொல்ல வர ஆரம்பிச்சிட்டாருன்னா, பணம் இல்லாத பரிவர்த்தனையை நோக்கி நாடு போகணும். உண்மையிலேயே பணம் இல்லாத பரிவர்த்தனையை நோக்கி நாடு போவதற்கான இலக்கை வைத்து கொண்டு அதை நோக்கி செல்வதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பணம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு போக முடியாது. ஆனால் குறைக்கலாம் என்று சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் என்னன்னா, அதற்கான எந்த அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் வாய்ப்பந்தல் மூலமாகவே சாதித்து விடலாம் என்று நினைப்பதில் தான் மிகப்பெரிய ஆபத்தும் மக்களை ஏமாளி ஆக்குகிற நோக்கமும் இருக்கு. இல்லை, முதல் நாள் அறிவிப்பிலேயே அதுதான பொருள். கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இது இல்லையே. திருட்டு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இது, திருட்டு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இது, கள்ள நோட்டுகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இது அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அது ஒரு லெஸ் கேஷ் எக்கானமி அல்லது கேஷ்லெஸ் எக்கானமி இதை நோக்கி போவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தானே அதுக்கு பொருள் வருது. இன்று அவர் நிலையை மாற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல்ல நீங்க சொல்ற அந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன். கருப்பு பணம் என்று ஒரு நிறத்தை குறிப்பிடுவதும் திருட்டு பணம் என்று சொல்வது அதனுடைய இயல்பை குறிப்பிடும். அது பணமாக இருக்கிறதா அல்லது அது சந்தையிலே புழக்கத்தில் இருக்கிறதா, அப்படி ஒரு திருட்டு சந்தை என்ற ஒன்றே இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கு. மிகப்பெரிய அளவிற்கு அந்த பணம் எல்லா நேரமும் நோட்டுகளாக இருப்பது இல்லை. இது ஏதோ நம்ம கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை. இவங்க இதே கட்சி சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றத்துடைய வலியுறுத்தலின் பேரில் அமைக்கும் போது அந்த சிறப்பு புலனாய்வு குழு 8 பரிந்துரைகளை கொடுக்குது. 8 பரிந்துரைகளில் இல்லாத ஒன்றை மட்டுமே இவர் செயல்படுத்துகிறார். அதில் இருக்கிறத மிக நேரடியாக எந்தெந்த நாடுகளிலிருந்து பணம் வருகிறது, யாரிடமெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் இந்த பரிவர்த்தனை நடந்து கொண்டு இருக்கிறது நேரடியாக சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் அவர்கள் யாரையுமே தொடாமல் பணம் இல்லாத பரிவர்த்தனையா அல்லது பணமே இல்லாமல் பரிவர்த்தனை நடக்கணுமா? பணம் இல்லாமல் கேஷ்லெஸ், எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்குது, எல்லாருக்கும் இணையதள பரிச்சயம் இருக்குது, எல்லாருக்கும் மின்சார வசதி இருக்குது, இணையதள வாய்ப்புகள் இருக்குது, மொழி அறிவு இருக்குது, டெக்னாலஜிக்கல் அறிவு இருக்குன்னா அது வேற. இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு தான் அதுக்கு போகணும். ஒரே நாளில் பணமே இல்லைன்னு அறிவிச்சிருதுன்னா 86% பணத்தை சந்தையிலிருந்து உறிஞ்சி விட்டு இப்போ சப்பை கட்டுகளாக கட்டுகிறார்கள். பல முறை மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த முன் தயாரிப்பும் மக்களுக்கு வசதி ஏற்படுத்துகிற விதத்தில் இல்லை. ஆனால் இதில் வேற சில முன் தயாரிப்புகள் இருக்குது, அதை நம்ம பேசலாம். முதல்ல நான் இந்த விஷயம் இந்த விடாது கருப்புன்னு சொல்லிட்டு தொடர்ந்தாப்பில் 8ஆம் தேதி ஆரம்பிச்சது தொடர்ந்து இதையே பேசி கொண்டிருக்கின்றோம் எல்லா தொலைக்காட்சிகளிலும். 9ஆம் தேதி காலையிலிருந்து அடுத்தாப்புல இந்த கையில பணம் இல்லை, இதை என்ன செய்வது, எப்படி அடுத்த பிரச்சனைகளை சமாளிப்பதுன்னு இந்திய மக்கள் அன்றாடம் அப்படி ஒரு சூழல் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் இதை பற்றி பேசுவது நான் ஒரு கேஷுவல் ஜோவியல் ரிமார்க்காக தான் நான் சொல்றேன். தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கொண்டு எல்லா விதமான
தொலைக்காட்சிகளையும் இதை பேசி அரசு தரப்புலயும் இந்த தினமும் இதை பற்றி சார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இது எல்லாரும் அந்த பணம் என்பது அதுதான் லைஃப் பிளட் ஃபார் எனி ஆக்டிவிட்டி. அது கமர்ஷியலாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் லைஃப் பிளட் அதுதான். அதில் ஒன்றும் நான் சந்தேகமே இல்லை. ரெண்டாவதாக இந்த சப்ஜெக்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பிஜேபி சார்பான ஒரு நடை எடுக்கணும். நான் ஐஎம் அ ப்ரொஃபஷனல், அதனால் நான் எல்லாம் அவங்க அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக எப்போவுமே நான் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆகவே நான் அஃப்கோர்ஸ் ஐஎம் அ பிஜேபி மேன், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தனி மனித அது எனக்கும் அதை பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ இன்றைக்கி நான் பேசுறது என்பது நான் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் அப்படிங்கிறது தான். இந்த சப்ஜெக்டே என்னுடைய சப்ஜெக்டு, அதனால நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். முதல்ல நண்பர் சொன்னது என்னென்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? உடலில் இருக்கக்கூடிய நோய்களில் ஆட்டோ இம்யூன் டிசீஸு, அப்புறம் வேறு விதமான டிசீஸ்னு 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகளை எதிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்கள் போராடுவது, இன்னொன்று உள்ளுக்குள்ளேயே இருக்கிற நல்லவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போராட்டம். இதுல நீங்க கருத்து வேறுபடுறேன்னு சொல்றது எந்த கருத்து வேறுபடலன்னு சொல்றேன். நான் சொல்வது அதிகாரப்பூர்வமான பேச்சாக அதான் சொன்னேன். எக்ஸாக்ட்லி, நீட் நாட் நெசசரிலி வித்அவுட் ஆஃப் பிஜேபின்னு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது இது ஒத்தும் போகலாம், ஒத்தும் போகாம இருக்கேன். அதனால என்னோட அதிகாரப்பூர்வமாக நான் பிஜேபிக்காக நான் இங்கே பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று. ரெண்டாவதாக இது வந்து இன்றைக்கி நாம் வந்து இந்த மின்னணு அப்படிங்கிறத பற்றியோ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பற்றியோ நாம் வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்து திரு மோடி அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகுலேருந்து எல்லாருக்கும் கணக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிற, அதனால தான் ஜன்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 கோடிக்கு மேலே இன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாதாரண அடித்தட்டு மக்கள் கூட இன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலேயே வந்து உங்கள் பணம் உங்கள் பையில் அப்படிங்கிற பெயரில் அவங்க வந்து எல்லாருக்கும் கணக்கு கொண்டு வர்றது, அரசாங்கத்தினுடைய மானியங்கள் எல்லாத்தையும் அந்த கணக்கில் வரவு வைப்பது அப்படிங்கிற திட்டத்தோட சில விஷயங்களை ஆரம்பிச்சாங்க. அதை நடைமுறைப்படுத்தும் மாபெரும் வாய்ப்பை இந்திய மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அப்படின்னு இது உண்மைதான் நான் சொல்கிறது. நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு பெரிய நோட்டட் எக்கானமிஸ்ட் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் 72லேருந்து பலவிதமான பொசிஷனில் இருந்திருக்கிறார். ஆர்பிஐ கவர்னர், பிளானிங் கமிஷன் சேர்மன், அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பிறகு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, இப்படிலாம் பல வருஷங்களாக 1972லேருந்து 2014 வரைக்கும் பல பொறுப்புகளை வகித்தவர் அவர். அப்படிப்பட்டவர் அவரால் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும். அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பரிவர்த்தனை நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவர் ரொம்ப எப்போவுமே சொல்லி கொண்டிருந்தார். அப்படின்னாலும் கூட எங்களுக்கு அந்த வாய்ப்புன்னு இல்லை. அவங்க இருந்த வாய்ப்பெல்லாம் இழந்து விட்டார்கள். 72லேருந்து அவரை அட்லீஸ்ட் இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேதையாக இருக்கக்கூடியவர் இவர் செஞ்சுருந்துருக்கலாம். ஆகவே அதை செய்யறதுக்கு அவர் தவறிவிட்டார். 2004லேருந்து 2014க்கு உண்டான பீரியட் அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அது பொருள் உள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது ஒரு அதிகாரியாக அவரால் அதெல்லாம் பண்ண முடியல. ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் பண்ணிருக்கலாமா இல்லையா? நாங்க எல்லாரும் எல்லாம் உங்கள் பணம் உங்கள் கையிலேன்னு சொல்லிட்டு அந்த சப்சிடிஸ் அதெல்லாம் நேரடியாக போகணும். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? பட் திரு மோடி அவர்கள் வந்த பிறகு 25 கோடி ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு, அது வந்து நீங்கள் ₹1 பணம் கூட போடாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாங்கிறது அது ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்ச் தட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் இந்தியா. அது ஒரு விஷயம். ஆகவே இப்போ அடுத்த நிலைமை என்ன வேணும்னா மின்னணு பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி அவர் இலக்குன்னு சொல்கிறார். அது அப்புறம் நண்பர் சொன்னார் அவர் 50 நாள் சொன்னார். இப்போ இன்றைக்கி 50 நாள் சொல்லிருக்கேன். அப்படி அர்த்தம் இல்லை. டெய்லி வந்து கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் 8ஆம் தேதி சொல்லும் பொழுது இது 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கு 50 நாள் அந்த கஷ்டங்கள். டிசம்பர் 29ஆம் தேதி பேசினாலும் இதே 50 நாள் தான். அப்படி அர்த்தம் இல்லை. அது 15 நாள்ல அணுகுலை செயல்பட தொடங்கும் அப்படின்னு அது அவங்க சொன்ன மாதிரி 50 நாள்ல இந்த பிரச்சனைகள் தீரும்னு நிரந்தரமாக சொல்லி நான் சொல்ல அப்படி இல்லை. தயவுசெய்து நீங்க வந்து நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறேன். அதாவது டெய்லி பேசும் இந்த மன் கி பாத்தில் வந்து நான் சொன்னேன் 50 நாள்னு, அந்த சிரமங்கள்லாம் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னார்னா, நான் 8ஆம் தேதி சொல்லும் பொழுது 50 நாள், இன்னைக்கு நான் வந்து அப்படியே கவுண்ட் டவுன், இன்னைக்கு 29 நாள் 30 நாள் அப்படின்னு அது மாதிரிலாம் கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருப்பாருன்னு எதிர்பார்க்கிறது நியாயமே இல்லாத பேசுறது. சரி, ஆல்ரைட், லீவ் தட் அசைட்.
அடுத்ததாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது இப்போ ஃபெசிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஜன்தன்கிற திட்டம். அடுத்தது மின்னணு பரிமாற்றம் என்பதற்கு இவர் சொன்னாப்புல எல்லாம் ரெடி ஆகிடுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐ அக்ரி வித் ஹிம், இது இல்லை, ரெடியாக இல்லை. ஆனால் அவருடைய பிரதமருடைய பேச்சு என்னன்னா அதுதான் தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். அதனால அதை நம்ம அதை நோக்கி என்ன பிரச்சனைனா கோல் தெளிவாக இருக்கு, இலக்கு தெளிவாக இருக்கு, நடைமுறையில உண்டான வசதிகள் செய்யப்படவில்லை. அதற்கு முன்னால சில விஷயங்களை நம்ம அமல்படுத்துறதுக்கு போயிட்டோம்னா, செயல்படுத்துறதுக்கு போயிட்டோம்னா அதனால வந்து வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து மிக கடினமாக இருக்கு சாதாரண மக்களுக்கு. அதுதான் சிக்கல். இது ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு திரு மோடி அவர்கள் பேசி நேற்றுக்கு இந்த மன் கி பாத்தில் பேசினது இருக்கட்டும், அதே நேரத்தில் நேற்றுக்கு RBI கவர்னரே பேசுகிற உர்ஜித் பட்டேல் சொல்லிடுற இது நிறைய சிரமங்களை ஏற்படுத்துகின்றது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சரி செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கணும். அதாவது பெயின் வில் பி brought down to the lowest level. அந்த கஷ்டங்கிறத மிக குறைந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில அவரும் சொல்லியிருக்கின்றார். இவர் சொல்கிறது அதுதான், நம்ம கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு. இது அவருடைய பேச்சு என்னென்னா, அரசின் ரூபாய் நோட்டு வாபஸ் நடவடிக்கையால் தொழிலாளர்கள், ஏன்னா CPM அப்படிங்கிற முறையில் அவங்க தொழிலாளர்களை பற்றி பேசுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரசின் ரூபாய் நோட்டு வாபஸ் நடவடிக்கையால் தொழிலாளர்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்ற என்பது உண்மையே. ஒரு இல்லைன்னே சொல்லலையே. தொழிலாளர்கள்னா எல்லா விதமான தொழிலாளர்கள், ஃபேக்டரியில் இருக்கிறவங்கள சாதாரண அமைப்பு இல்லாதது எல்லாருக்கும் இருக்கு சார், இல்லைன்னு நான் சொல்றேன். இதை வந்து ஆரம்பத்திலேயே அவர் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார். கஷ்டப்படுவீங்கன்னு, நீங்க தொழிலாளர்கள் கஷ்டப்படுவாங்க, சாதாரண மக்கள் கஷ்டப்படுவாங்க, எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க நடைமுறைப்படுத்துறோம். இது வரைக்கும் வந்து கணக்கில் வந்து கூடுதலாக பணத்தை வந்து தொழிலாளர்களுக்கு கூலியாக ஊதியமாக கொடுப்பதாக பதிவு செய்துட்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து ஊதியம் குறைவான ஊதியத்தை கொடுக்குறாங்க. இப்படி மோசமான கணக்கில் ஒன்று கணக்கில் இல்லாமல் நடைமுறையில் ஒன்று அப்படின்னு இருந்தவர்களுடைய தவறான போக்குகளை சரி செய்து தொழிலாளர்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்குகளில் ஊதியத்தை போடுறது, கூலியை போடுவது அப்படின்னு மிகச் சரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்தால் அதற்கு தொழிலாளர்கள் சார்பாக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அதாவது இப்போ இந்த விவாதம் தொடங்கினதுலேருந்து பாஜகவினர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, இந்த விஷயத்தை வந்து விஜய் விமர்சிச்சாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல்களை போடுறாங்க, இன்னும் கருப்பு பணம் இருக்குது, இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க, இவங்க தான் இந்த ஊழலை செஞ்சாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்களை போடுறாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, இவ்வளவு தெளிவாக என்னென்ன முறைகேடு நடக்கிறது என்று தெரிந்த இன்றைய நாளிதழில் ஒரு செய்தி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஒருவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக. அது எல்லாமே பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுலாம் இல்ல, புதிய நோட்டுகள் தான். ஆமா. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு தெளிவாக தெரிந்த பாஜகவினர் அவர்களையெல்லாம் விட்டு சாமானிய மக்கள்களை தண்டிக்கிறாங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து எங்ககிட்ட என்ன சொல்றாரு, இன்னென்ன முறைகேடுகள்லாம் நடக்குது, இதெல்லாம் தடுக்க வேணாம். அதெல்லாம் தடுங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் அனைத்து அதிகாரமும், ஒரே நாளில் 500,000 நோட்டு செல்லாது, 86% பணம் செல்லாது என்று ஒரு வர்த்தகத்தை முடக்குகிற, பண வர்த்தகத்தை முடக்குகிற இவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்த நீங்கள் சில ஆயிரம் பேர், உங்களுக்கும் பெயர் தெரியும், யார் என்று தெரியும், உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, அவர்களை விசாரிப்பதற்கான வளையம் இருக்கிறது, IT துறை இருக்கிறது, இன்கம் டாக்ஸ் துறை இருக்கிறது, அதையெல்லாம் விசாரிக்காம விட்டுட்டு இவர்கள் வெறும் ஏதோ கஷ்டங்களை 4 நாள் அனுபவிங்கிறது இல்லை, மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சமூக முன்னேற்றத்திற்காக அல்லது ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக அல்லது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அந்தந்த பகுதி மக்களை சிரமதானம் அப்படின்ற பெயர்ல முன்னாலேயும் மாற்றத்திற்கான முயற்சியில் உங்களையும் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள்னு வேறு பெயர்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் அறைகூவல்கள் ஆளும் தரப்புலேருந்து வந்திருக்குது. அதை மக்களும் வந்து மனமும் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு அறைகூவலை சமூக அக்கறையோட ஒரு அரசு கொண்டு வரும்போது அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் கேங் அப் பண்றீங்க அப்படிங்கிற உணர்வு வந்து ஆளும் தரப்புக்கு வருது. இல்லை, அதாவது என்ன வாதம் வைக்கப்படுதோ அந்த வாதத்தை நோக்கி செல்லும் போது யாருமே அதை தொட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல் நாள் இவருடைய அறிவிப்பு வருது, நம்முடைய அரசாங்கமே ரூபேன்னு ஒரு கார்டு வெளியிட்டிருக்காங்க, UPIன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த அறிவிப்பு வந்த உடனே பேடிஎம் என்கிற நிறுவனம் செய்திருக்கிற முன் தயாரிப்பை கூட, அது ஒரு தனியார் நிறுவனம்,
அடுத்த நாள் முதல் பக்க விளம்பரம் வருது. முதல் பக்க விளம்பரம் ஒரு பத்திரிகையில் அடுத்த நாளே 8 மணிக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களால் கொடுக்க முடிகிறது. அவர்களுடைய முன் தயாரிப்பு அனைத்து மொழிகளிலும் தன்னுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த குறைந்தபட்ச முன் தயாரிப்பை கூட செய்யல. செல்போன் மூலமாக உங்களுடைய பண பரிவர்த்தனையை செய்யுங்க அப்படின்னு செல்போன் அதற்காக வந்து இன்று யாராவது சாம்சங்கோ வேற நிறுவனமோ முழுப்பக்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க? இல்ல, அவரு பேசும்போதே வந்து இ பைசாங்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி தான் பேசுறாரு. நம்முடைய என்பிஐ பத்தி யூபிஐ பத்தி அவர் பேசல. நான் என்ன கேட்கிறேன், இ பைசாங்கிற நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? இங்கே வோடஃபோன் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அது. அதை பத்தி அவர் பேசுறாரு. ரெண்டாவது, இவர் வந்து இளைஞர்களே போய் பக்கத்துல சொல்லி கொடுங்கன்னு சொல்றாருல. இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எழுத்தறிவே 60% தாண்டாத ஒரு நாட்டில் டிஜிட்டல் அறிவை நீங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செஞ்சுருக்கணும். டிஜிட்டல் இந்தியான்னு பேசுனாங்கல்ல, எவ்வளவு முதலீடு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, எவ்வளவு கல்வி டிஜிட்டல் சார்ந்த கல்வியை உருவாக்கிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, இவர்களுடைய நோக்கமாக இவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் இவங்க செஞ்சிருக்கிற மாற்றங்களை பாருங்க. 36 விதமான மாற்றங்களை அவர்களுடைய அறிவிப்புல செஞ்சிருக்காங்க. 50 இல்ல சார், உங்க மாற்றங்கள் எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஃபாலோ பண்ண முடியல. இப்ப இவங்க ஒரு 50 நாள், நேற்று வந்து அவர் குறைந்தது 50 நாள்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க யாரும் வந்து என்ன நடக்கிறது, நம்மிடம் என்ன கட்டமைப்பு இருக்கிறது என்று தெரியாதவர்கள் அல்ல. 14 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான பணத்தை நீங்க சந்தையிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அதை அச்சடிச்சு திருப்பி புழக்கத்தில் விடணும்னு சொன்னால் அச்சடிக்கிற இயந்திரம் எவ்வளோன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இயந்திரங்களால் எவ்வளவு குவாலிட்டியாக அந்த நோட்டுகளை அச்சடிக்க முடியுதுன்னு தெரியுது. வெளியே வந்திருக்கிற நோட்டுகளுடைய தரம் என்ன இருக்குதுன்னு தெரியுது. அது எவ்வளவு சீக்கிரம் கள்ள நோட்டு ஆகுதுன்னு தெரியுது. எந்தெந்த நபர்கள் கையில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது, அதில் பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படி சிக்குகிறார்கள்னு தெரியுது. இத்தனையும் தெரியுது. அதே மாதிரி இவருடைய கட்சி அந்த அறிவிப்புக்கு முன்னதாக என்னென்ன தயாரிப்புகளை எல்லாம் செய்தது, இந்த தகவல் யாருக்கு தெரியும், யாருக்கு மறைக்கப்பட்டதுங்கிறதுல விசாரணை கோரி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடாளுமன்றத்துக்கு போகாத பிரதமர் இந்த விஷயங்களை எல்லாம் கேள்வி கேட்கிற தலைவர்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து புள்ளி விவரத்தோடு கேள்வி கேட்கிற இடத்துக்கு போகாதவர் வானொலியில எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இந்த மக்களால. அங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆலோசனைகளை வழங்கி இதை பற்றி இந்த குற்றச்சாட்டை பற்றி நிகழ்ச்சியினுடைய பிற்பகுதியில் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை நம்ம பிற்பகுதியில் பேசலாம். இப்ப இந்த மின்னணு பண பரிமாற்றத்திற்கு தடையாக இருப்பது யார்? இந்த தேவையை வந்து அரசு தரப்பிலிருந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் எதனால வருது? இது வந்து சாதாரண மக்கள், உதிரியான தொழில்களை செய்யக்கூடியவர்கள், அல்லது நீங்க சொன்ன மாதிரி அமைப்பு ரீதியாக திரட்டப்படாத தொழிலாளர்கள் அல்லது சிறு வணிகர்கள், இந்த செக்மெண்ட் ஆஃப் தி பீப்புளா, மக்கள் திரள்ல இந்த பகுதியினரா, இல்ல வந்து உண்மையிலேயே சட்டத்திற்கு உட்படாம திருட்டு பணமாக மூட்டை மூட்டையாக கத்தையாக கட்டி வீட்டில் வச்சிருக்கிறவங்களா? யாரிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுக்குது? சார், இது வந்து மல்டி ப்ராங்டு அட்டாக் சார். அது சரி, அதாவது இவங்களுக்கு கொத்துக்குண்டு போடுற மாதிரி மல்டி ப்ராங்டு அட்டாக். அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்குற மாதிரி. அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அழுத்தத்தை கொடுக்கின்ற வகைநிலை செயல்பாடு. அதாவது அப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியர். ஒன்று, கருப்பு பணத்தை ஒழிக்கணும். அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த கள்ள பணத்தை ஒழிக்க வேண்டும். தீவிரவாதத்தை அடியோடு அழிக்கணும். அடுத்ததாக உள்ளூர் ஊழல்களை நான் பேசும்போது நீங்க நீங்க இவ்வளவு விஷயங்களை சொன்னீங்கல்ல, எனக்கு என்னன்னா அந்த கருப்பு பணம்னு சொன்னீங்கல்ல, அதனுடைய அளவு தெளிவா தெரியுமா? நான் சொல்றேன். அதே மாதிரி கள்ள நோட்டு வெளிநாட்டுல இருந்து வருது இல்ல, குறுக்கிட்டு வேற எவ்வளவு தெரியுமா? அந்த கேள்விகள் மை டியர் ஃப்ரெண்ட் நீங்க தெரிஞ்சுங்க நான் எவ்வளவுன்னு சொல்றேன். அதாவது இந்த நாட்டுல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறது நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அந்த 1.4 ட்ரில்லியன் டாலர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. இன்னொரு 500 பில்லியன் டாலர்ஸ்னு வந்திருக்கு. அது அந்த அளவு இருக்கான ஒன்று, அது ஒரு ஆய்வு தான். அடுத்ததாக
இது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே, அதாவது ஒரு அரசியலில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எவ்வளோன்னு கேட்குறாரு இல்லையா. டெஃபினட்டாக ஜிடிபியில் 25% 30% உள்நாட்டிலே உருவாகக்கூடிய கருப்பு பணம் என்பது உலவிக் கொண்டிருக்கு வருஷம். இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இல்லை எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் இல்லையா. இந்த இதுதான் நான் கேள்வி, இதைத்தான் வந்து எனக்கு என்னுடைய சந்தேகமாக உங்ககிட்ட விளக்கம் பெற விரும்புகிறேன். அந்த 25% 30 விழுக்காடு கருப்பு பணம், கள்ளப்பணம், திருட்டு பணம், கள்ளப்பணம் கள்ள நோட்டையும் கள்ள பணத்தையும் அதை நான் விட்டுறேன். அதை நீங்க வந்து கவுண்டர்ஃபிட் நோட்டை கள்ள நோட்டுன்னு சொல்லுங்க. அதுதான் கள்ளப்பணம். அத கள்ள பணம்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சிக்கல் வருது. சரி, திருட்டு பணம், கள்ள பணம்னு சட்ட விரோதமான சொற்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சட்ட விரோதமான பணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க கள்ள நோட்டையும் கள்ள நோட்டுன்னு வச்சுங்க. கள்ள நோட்டு இல்ல, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியது அப்படின்னா அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியும். நீங்களே வேணா அது காயின் பண்ணி சொல்லுங்க, நான் கேட்டு. கவுண்டர்ஃபிட் நோட்டு. அதான் சார், அதுதான் கள்ள நோட்டு. கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லாமா? நான் கள்ள பணம்னு சொன்னேன், நீங்க நோட்டுன்னு ஆங்கிலத்திலையும் சேர்த்து சொல்றீங்க. ஃபைன். ஸோ இதுதான் ஒரு விஷயம். இப்போ எவ்வளோ இந்தியாவுக்குள்ளே இருக்கின்ற இந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது உலவி கொண்டிருக்கின்றது. ஏன்னா அது வந்து பல ரூபத்தில் இருக்குது. நீங்க கருப்பு பணம்னு சொல்றீங்க, நான் திருட்டு பணம்னு சொல்றேன். ஏதோ சார், ரைட், ஆல்ரைட். அது வந்து அது நியாயமற்ற முறையில், அதாவது டாக்ஸ் கட்டாத வருகின்ற வருமானத்தில் கணக்கில் வராமல் அதுக்கு தேவையான வரியை கட்டாமல் ஏய்த்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் தெரியும் அப்படிங்கிற அதுலதான் கேட்கிறேன். தெரியுமாங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதுலதான் என்னுடைய சந்தேகமே அங்கதான் வருது. இந்த கணக்கே திறக்காம வாசல்ல வந்து வீட்டு வாசல்ல 4 துணியை அயன் பண்ணிட்டு உங்ககிட்ட 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு போறாரு. அவர் கையில வச்சிருக்கிற அந்த 30 ரூபாயும் திருட்டு பணம் தான். இல்ல, அது எப்படி சார் இருக்க முடியும்? நான் அவங்கள பத்தியே பேசல. வருமான வரிங்கிறது கட்ட வேண்டியவர்கள் யாருன்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுங்கிறார். இன்னைக்கு மொத்தமா வந்து 5.25 கோடி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம் இருக்கான். அதில் எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாம் நான் போக எனக்கு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் கழுது தேஞ்சு கட்டணும் 125 கோடி மக்கள்ல 1.5 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸே கட்டுறவங்க. இன்றைக்கு வந்து அவங்க தான் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரு? இந்த சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கக்கூடியவர்கள். நான் இல்ல இப்போ எல்லாருக்கும் அந்த பாதிப்புங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அந்த இத்தகைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தயவு செய்து மன்னிக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் இதனால இந்த நடவடிக்கையினால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பும் எனக்கு வரக்கூடிய பாதிப்பும் இவருக்கு வரக்கூடிய பாதிப்பும் ஒப்பீட்டளவில் வேறு வேறானவையாக இருந்தாலும் கூட நம்ம பாதிப்புகளையும் அவருடைய பாதிப்பையும் ஒப்பிட்டே பார்க்க முடியும். எக்ஸாக்ட்லி. அதுல நம்ம பாதிப்புகளை பொறுத்து போங்க அப்படின்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியும். அவருடைய பாதிப்பை பொறுத்து போங்க. நான் இல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. சாதாரணமாக இல்ல, நீங்க சாதாரணமாக இந்த அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பேசுறவங்க அவர்களையும் கள்ளப்பணம் வைத்திருக்கிறவர்கள்னு குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, ஐ அம் சாரி. அதாவது அவங்கள கணக்கு மூலமாக அவ்வளவுதான். அதாவது கொண்டு வராங்களான்னு கேக்குறாங்க. இப்ப அவங்களதான் இன்னைக்கு நான் கேட்டேன், நேத்தி பல பேர்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலைன்னா ஆமா சார், எங்களுக்கு கூட இந்த பாஸ்புக்குன்னு சொல்ல தெரியல, ஒரு புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல பேங்க்கில், அதோட நாங்களும் வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இனிமேல் அந்த விதம்பத்தில் தான் நாங்கள் போகின்றோம் என்று சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்களும் சொல்லி கொண்டிருக்காங்க. அவங்களும் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் இப்போ இதனுடைய அப்ஜெக்டிவை புரிஞ்சுட்டு இருக்காங்க. கஷ்டம். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன் சார். நான் என்னுடைய வங்கியில போய் பணம் கேட்கறேன். வங்கியில நான் கேட்குற பணத்தை கொடுக்கல. அவங்க லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட் தான் இதை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. தினமும் என்னால் காலையில போய் கியூல முடியல. நான் போன ஒரு நாள் 2 நாள்ல எனக்கு நேர்ந்த அனுபவம் அதுதான். நான் வந்து நேற்று காலையில இருந்து வெளியூர் போயிட்டு நேற்று இரவு திரும்பி வரேன். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றேன், கார்டு வாங்குறாங்க. இன்னொரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், கார்டு வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. மதிய உணவுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இரவு திரும்பி வரும்போது காஃபி மட்டும் குடிக்கலான்னு போனால் அந்த இதுலேயும் நீ பணம் தான் கொடுக்கணும், குறைந்தபட்சம் இவ்வளவு தொகைக்கு மேலே நீ சாப்பிட்டா தான் நான் கார்டு வாங்குவேன் அப்படின்னு. இது வந்து சிஸ்டம் வந்து சரி செய்வதற்கு முன்னால சில விஷயங்களை செயல்படுத்துறதுனால அதான் நான் சொல்றேன். தட் இஸ் வை இங்கே நான் இந்த பாயிண்ட்ல தான் நான் வரேன். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்பதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், சமாளிக்கக்கூடியது. அவர்களுடைய பிரச்சனை அப்படி இல்லை. அவர்களுடைய பிரச்சனை இல்லை, அதுதான் சார் நான் சொல்ல வருகின்றேன். நான் இல்லைன்னே சொல்லலை, இன்னும் வெளிப்படையாக இன்னும் நான் பேசுகிறேன்னு சொன்னால், இந்த ஒரு முயற்சியினால் என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படும் சொன்னால், ஒரு 1.5 to 2 1.5% பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும்.
நான் இல்லைன்னே சொல்லலை. நான் அதான் இப்போ டெஃபினட்டா நடக்கும். அதாவது நமக்கு நீங்க வந்து பெரிய அளவிலான சித்திரத்தை கொடுக்குறீங்க. இல்ல பெரிய அளவு இல்ல சார். நான் இப்ப நீங்க சொன்ன சாதாரண சாமானிய மக்கள் இவங்களுக்கு தான் அடிபடுறதுனால தான் நான் சொல்றேன். சரி, இல்ல ஆனா நீங்க பெரிய அளவுல 1.5 விழுக்காடு குறையும் அப்படின்னு சொன்னா அது கொடுக்கிற உணர்வு வேற. இவங்க வந்து தொழில் செய்ய முடியாமல் குடும்பத்தோட வேறு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் சொன்னா அப்போ வர்ற உணர்வு வேற. இல்ல மிஸ்டர் ஜென்ராம், நீங்க கேங்களேன். சாதாரண மக்கள், நான் இவங்க அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றவங்க தான். சரி, ஆகவே அந்த சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், நீங்க சொல்லுது போல அன்றாடம் பணத்தை வாங்கி அதை வச்சு தான் வியாபாரம் பண்ணி அதை வச்சு தான் குடும்பத்தை நடத்துறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களாம் சாதாரணங்களா இருக்கிறது கிடையாது. அது மைக்ரோ. உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்து நன்றி சொல்றேன் சார். நான் உண்மை நான் பேசுறேன். ஐ வுட் லைக் டு பி வெரி frank. பலருடைய பார்வைக்கு அவர்கள் எல்லாம் தெரிவதே இல்லை. இல்ல அதனால நீங்க அவர்களுக்கான பங்களிப்பை நீங்க ஆமா சார். அதனால நீங்க ஒட்டுமொத்தமா நான் ஏன் குறையறதுன்னு சொன்னா 1-1.5% கட்டாயமா குறையும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். சாதாரண மக்கள் அப்படின்னு எடுத்துட்டா தற்காலிகமாக 4 லட்சம் பேருக்கு வேலை போகும். 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு அறிவித்ததுக்கு பிறகு மத்திய அரசினுடைய அந்த அறிவிப்பை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் இன்னைக்கு போராட்டம் நடத்துறதுன்னு எதிர்க்கட்சிகள் அறைகோல் விடுத்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் இன்று எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறதாக செய்திகள் சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக, காங்கிரஸ் தனியாக, இடதுசாரிகள் தனியாக இந்த போராட்டத்தை நடத்துவதாக செய்திகளில் பார்க்க முடியுது. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்த்தது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால் எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் வணிகர்கள் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா போன்ற பாஜக தலைவர்களும் இந்த போராட்டத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 செய்திகளும் இந்த நாளிதழ்களில் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை யூபிஏ கொண்டு வந்தபோது பாஜக எதிர்த்தது. ஆனால் 2002 100% சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கலாம் என்கிற மசோதா, அந்த விவாதத்தை தொடங்கி வச்சது பாஜக என்பதை மறந்துவிட முடியாது. அதே மாதிரி 2004 பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோவில் 26% சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கலாம் என்றும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே ஒரு முழுமையாக சில்லறை வர்த்தகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற டோனில் அவங்க செயல்பட்டதில்லை. அதை விட்டுருவோம். ஏன்னா இன்றைக்கு அதைவிட ஒரு பெரிய பிரச்சனையை சில்லறை வர்த்தகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. சில்லறை வர்த்தகம் என்று சொன்னால் அது வந்து சாதாரணமாக பல பொருட்களை வாங்கி சிறு கடைகளின் மூலமாக வணிகம் செய்யக்கூடிய எல்லாரையும், அது ஏதோ மளிகை கடை மட்டும் இல்லை, சாலையோர கடைகள் மட்டுமல்ல, எல்லா விதமான கடைகளும் எல்லா விதமான சிறு வர்த்தகமும் சில்லறை வர்த்தகம்களுக்குள்ளே வருது. அது இந்த நாட்டின் உயிர் நாடி. பண பரிவர்த்தனை தான் அதனுடைய மையமாக இருக்குது. ரொக்க பரிவர்த்தனை. ரொக்கம் இல்லாத பரிவர்த்தனையை நோக்கி அவர்களை தயார்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரியாக பரிவர்த்தனை முழுக்க ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரணும் என்று சொல்லுகிற போது அவர்களிடம் தயார்படுத்த வேண்டிய, அவர்களிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. பேசலாம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் அமல்படுத்தி இருக்கிற விதம், இந்த திட்டத்தை, இது கருப்பு பணத்தை ஒழிக்காது, தீவிரவாதத்தை ஒழிக்காது. கருப்பு பணம் இல்லை, திருட்டு பணம் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி கள்ள நோட்டை ஒழிக்காது. ஆனால் எதை ஒழிக்கும் என்று சொன்னால் ரொக்க பரிவர்த்தனையே நம்பி அதன் மூலமாக வர்த்தகம் செய்து கொண்டு இருக்கிற இந்தியாவின் மிக பெரும்பான்மை மக்களை இந்த திட்டம் பாதிக்கும் என்று சொன்னால் சாதாரண பாதிப்பில்லை. நீங்கள் இன்றைக்கி மன்மோகன் சிங் பேசும்போது 2% ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படும் சொன்னார். கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய்கள் நம்ம இழப்பு, உற்பத்தி இழப்பு. 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு தனிநபருக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இந்த 50 நாள் மட்டும் கணக்கிட்டோம்னா. அதே மாதிரியான வேறு இழப்பு என்னன்னா தினக்கூலிகளுக்கு வேலை இழப்பு. அது 4 லட்சம். இன்றைக்கே அதனுடைய கணக்கு 4 லட்சம். அது ஜவுளி பிற தொழில்களில் முறைசாராத வேலை வாய்ப்பை நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவில் அது மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும். ஒரு பேரழிவை உருவாக்கிவிட்டு, ஆனால் இதற்கு எப்படி தான் முலாம் பூசுகிறார்களோ, எந்த மனநிலையிலிருந்து முலாம் பூசுகிறார்களோ தெரியல. ஆனால் இன்றைக்கு இவர்கள் பேசுவதெல்லாம் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாமானிய மக்களை கழுத்தை நெரிச்சிட்டு நான் உங்கள் நலனுக்காக தான் செய்கிறேன்னு சொல்கிற மாதிரி. சார், இப்போ நண்பர் எங்கேருந்து ஒரு புள்ளி வரும் திடீர்னு கொடுக்குறாரு. அவருக்கு தகவல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஜிடிபி என்பது
அவர் சொன்ன கணக்கு இந்த 13 லட்சம் கோடிங்கிறார். அதெல்லாம் 2% என்று சொன்னால் உங்களுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் ஒட்டுமொத்த ஜிடிபியில் ஒரு ஆண்டில் உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்து பரிவர்த்தனையில இந்த அதான் நான் அதுக்கு தான் ஆன்சர் பண்றேன். அந்த 2% தவிர மீதி 98% இருக்கு. அந்த அமௌண்ட் அதிகம் இல்ல சார், அவர் வந்து எக்ஸாஜரேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்ல வரேன், அது ப்ராப்ளி அந்த விஷயம் அவருக்கு தெரியலையோன்னு எனக்கு புரியல. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்ட தொகை வந்து அது ரொம்ப அது எக்ஸாஜரேட் பண்ணி இருக்குன்னு சொல்ல வருகின்றேன். அது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இன்னைக்கு $2.1 ட்ரில்லியன். அதாவது ஏறக்குறைய நம்ம ஈஸியாக கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 130 லட்சம் கோடி ரூபாய். அதில் 1% எவ்வளவு சார்? 13 கோடியா? 13 லட்சம் கோடியா? ஆகவே இல்ல 13 லட்சம் கோடியா? இருங்க சார், அதான் சார், இதை வந்து நீங்க தயவுசெய்து கொஞ்சம் புரியுங்க. நீங்க நான் உங்களுக்கு நான் கரெக்ட் பண்றேன். தயவுசெய்து வேற எங்கேயா பேசுன்னு இந்த மாதிரி புள்ளிவிட்ட சொல்லாதீங்கிறதுக்கு கிளாரிஃபை பண்றேன். இதை வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கின்றார்கள். 1.28 லட்சம் கோடி ரூபாய்கள். எனக்கு அந்த எண்களை விட நீங்க வந்து டாலர்ல சொல்றீங்க, அவர் வந்து ரூபாயில சொல்றீங்க. நான் ரூபாயில தான் பேசுறேன். I am talking in terms of rupees. அது எக்கனாமிக் டைம்ஸ்ல 1.28 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்த வருஷம் இந்த ஜிடிபியில் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அதுதான் அதான் நாம் வந்து 1.2 லட்சம் கோடி 2 ஆமாம் 1. அது எவ்வளோ சார் வரும்? அந்த 130 லட்சம் கோடிங்கிறதுல 1%ங்கிறது 1.3 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு குறையும் என்பது நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் 10% சொல்றாரு, நான் 1% அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அமௌண்ட்டை வந்து அதுதான் நான் சொல்றேன். தயவுசெய்து கரெக்ட் பண்ணீங்க. அது இல்ல நான் சொல்றது நீங்க தயவுசெய்து கரெக்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அவருடைய கணக்குல எடுத்தா கூட 2.6 தான் வரும். ஸோ ஃபர்கெட் இட். அது நான் அதுக்குள்ள போகல. இப்போ வந்து தீவிரவாதத்தை ஒழிக்காதுங்கிறார் அவர். இன்னைக்கு 5 இடத்துல பாகிஸ்தானில் பிரிண்ட் பண்ணிட்டு உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ள பணத்தை உள்ள செலுத்துவதற்கு ரெடியாக இருக்காங்க. அப்புறம் நம்ம சில விஷயங்களை நீங்கள் ஹெச் ராஜா பேசினதை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவர் அதை பேசும்பொழுது பி சிதம்பரம் அவர்கள் இருக்கும்பொழுது, அவர் நிதி அமைச்சராக இருக்கும்பொழுது இந்தியாவில் சுமார் 1,69,000 கோடி ரூபாய்கள் கள்ளப்பணமாகவும் 65,000 கோடி ரூபாய்கள் நாக்சலைட்டிலும் இருப்பதாகவும் தெரிவித்தார். அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் நாக்சலைட்டை கொல்லப்படும் போது கேரளாவில் எவ்வளோ 500,000 நோட்டெல்லாம் பிடிச்சாங்கங்கிறது. ஸோ இது வந்து 1,69,000 கோடிங்கிற இவர் சொன்ன கணக்கை விட ரொம்ப அதிகமாக அங்கேருந்து வந்துருக்கு. அதை தவிர 5 இடத்துல ரெடியாக பிரிண்ட் பண்ணி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக முயற்சி. தற்காலிகமாக இந்த 1% அதெல்லாம் 1.5% ஒரு ப்ளீஸ் 1.5% குறையுங்கிறது உண்மை. சில பேருக்கு நான் சொன்ன போல 4 லட்சம் பேருக்கு வேலை போகுங்கிறது உண்மை. ஆனால் இது வந்து தற்காலிகமானது. எவ்வளோ நாள்னா நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க கீன்சனை பற்றி பேசும்பொழுது அவர் கோட் பண்ணுறார் டாக்டர் மன்மோகன் சிங். கீன்ஸனுடைய தேதியில் லாங் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து லாங் டேர்ம் இஸ் டெத்துன்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டார் அவர். அப்படி இடத்துல 50 நாளில் யாரும் செத்து போகிறத நம்ம கணக்கெல்லாம் பண்ணுறக்கூடாது. அவர் வந்து பெரிய பொருளாதார நிபுணர். ஆனால் போகிற ஒவ்வொரு உயிரையும் கணக்கில் எடுத்தோம்னா, போகிற ஒவ்வொரு உயிரையும் நாம் மதிச்சோம்னா ஏற்கனவே 76 உயிர்கள் இழப்பு இருக்கு. இல்ல அதாவது எல்லாரும் அவருடைய லாங் டேர்ம்ங்கிறது டெத்னு அவர் சொல்லிவிட்டார். அதாவது அவர் வந்து கீன்ஸனுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவர் சொன்னார். ஆகவே இது வந்து நீங்க இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார ட்ரிகரிங் ஆஃப் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீனாவில் முந்தா நாள் எழுதியிருக்காங்க குளோபல் டைம்ஸுங்கிற இந்த பத்திரிகையில். இது ரொம்ப கடுமையான முயற்சி. இது வந்து நாம் பாராட்டணும். நாம கூட இங்கே பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இது தைரியமாக செய்திருக்கலாங்க. ரொம்ப எழுதியிருக்காரு சார். இல்லை சார், நான் உடனே அந்த இதை ஃபுல்லாக நான் அந்த குளோபல் டைம்ஸ் நான் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் பேசுகிறேன். இல்லை நான் முழுசா படிச்சு இல்லை நான் முழுசா நான் எனக்கு இல்லை வேறு சார் நான் படிக்கிறேன். ஒரே ஒரு சந்தேகம் வருது சார். 2 பேரும் ஒரே டாக்குமெண்ட் படிக்கிறீங்க, ஆனால் 2 பேரும் வேற வேற இன்டர்பிரேஷன். அது அப்படிதான் சார். ஏன்னா அவர் வந்து இடதுசாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கேயே பதிவு செஞ்சேன். அது வந்து விளையாட்டாகவும் எடுத்துங்க, சீரியஸாக வேணாலும் எடுத்துங்க. இன்னைக்கு அடித்தட்டு மக்கள், அது பிஜேபிங்கிற கட்சி என்ன சார், அது வந்து சாதாரண பனியா பார்ட்டின்னு ஒரு வியாபாரிகளுக்காக அவருடைய மிகப்பெரிய ஆதரவு பெற்ற கட்சின்னு பேசப்படுகின்ற கட்சி. அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. அப்படின்னா அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு சாமானிகள், சாதாரண அடித்தட்டு மக்கள், இவங்களுக்கு தான் நான் ஒத்தாசை செய்யணும், அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அதனால எங்களுடைய ஒரு செகண்ட் நீங்கள் அடுத்து பேசுங்க மை டியர் ஃப்ரெண்ட். அடுத்ததாக இதில் என்னன்னா
இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது இப்ப சீனா இவங்க பாராட்டினது இவர் வேண்டாங்கிறார், ரைட் விட்டுடுவோம், அவருடைய ஆங்கிள் அப்படியே இருக்கா. நான் சொல்றது என்னன்னா, ஆமா குளோபல் டைம் நீங்க தான் பேசிக்கணும், நாங்க சீனாவை பத்தி நீங்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் இரண்டு பொருளாதாரத்துல உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகின்ற யாருன்னா இவரும் ஒத்துப்பார். கார்ல் மார்க்ஸ் இன்னைக்கு உயிரோட இருந்தாருன்னா he would have given அந்த இது நம்ம கைகோ பேசினது போல ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் மோடி தான் சொல்லிருப்பாரு. அதே மாதிரி மாவோ இன்னைக்கு இருந்தாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு மோடி அவரு தான் பேசியிருப்பாரு. இதெல்லாம் சரியான முறையில் அவர் நண்பர் நிச்சயமா ஒத்துப்பார் நினைக்கிறேன். தன் வாழ்க்கையில ஒத்துக்கிறாரா இல்லையான்னு பாப்போம் சார், ஒத்துக்கிறாரா இல்லையான்னு பாப்போம். ஒத்துக்கலைன்னா கூட அதை பத்தி இல்ல, யதார்த்தத்தை கிரவுண்ட் பெரிய விவாதத்துக்கு அவர் கொண்டு போயிருக்கவே முடியாது. வந்து கார்ல் மார்க்ஸ் உயிரோட இருந்திருந்தா இதை ஆதரித்திருப்பார். இல்ல, தன் வாழ்க்கையிலேயே நான் ஒரு மார்க்சிஸ்ட் இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமை மார்க்ஸுக்கு ஏற்பட்டது. ஏன்னா அபத்தமான கருத்துக்களை அவர் பேரிலே சொல்லும் போது அவர் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, நான் மார்க்சிஸ்ட் இல்லைன்னு சொல்ல வேண்டி இருந்தது. ரெண்டாவது, சீனா புகழ்ந்தது என்று ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு. சீனா என்பது என்ன இருந்தாலும் வேறு நாடு. அந்த நாட்டிடமிருந்து அவர்களுடைய அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை காப்பி எடுப்பதும் நமக்கு உதவாது. அவர்கள் புகழ்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய நடவடிக்கையில் நியாயப்படுத்திக்கவும் முடியாது. அவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மிக நுணுக்கமான வார்த்தைகளின் மூலமாக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அதையும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க உள்நாட்டில் இருக்கிற விமர்சனங்களுக்கு காது கொடுங்க. ஏன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிற்கு சில்லறை வர்த்தகத்தை பாதிக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, சில்லறை வர்த்தகத்தை பாதிக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொன்னது யாரு? தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு மேல போக கூடாதுங்கிறத நான் சொல்றேன். இருங்க, நாம விவாதிக்கிறோம். யார் எதிர்த்தாங்க? நாங்க அது வந்து என்ஹான்ஸ் பண்ணவும் நாங்க எதிர்த்தமா இல்லையா? தனித்தனியா பேசலாமா? கூட்டாக பேசுறதுக்கு பதிலா தனித்தனியா அவரு பேசும்போது சில விஷயங்களை போல சில்லறை வர்த்தகத்தை பாதிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சமாஜ்வாதி கட்சியையும் மாயாவதியையும் பாதிக்குது, திரிணாமுல் காங்கிரஸை பாதிக்குது அப்படின்னு ஆளும் தரப்புல இல்ல. யார் தடுத்தா சார்? இப்போ 2G ஸ்கேம், நிலக்கரி ஊழல்ல ஆதித்ய பிர்லா மேலான இது எஃப்ஐஆர் இல்லாம பண்ணது எந்த ஆட்சி? நீங்க அதை பேசணும். இன்னைக்கு வந்து சகாரா குழுமம் ஆதித்ய பிர்லா கிட்ட இருந்து இவ்வளவு கோடி ரூபாய் பிரதமரே வாங்கிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கும் போது செய்தி எல்லாம் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இது மாதிரி அவர் வாங்கினார் ஏதோ வாயில வந்து பேசாதீங்க, பணம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. அதான் குஜராத் முதலமைச்சருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து அவருடைய பேர் இருக்கு சார். குற்றச்சாட்டு இருந்து அது சுப்ரீம் கோர்ட் இது ஆதாரமே இல்லாத அபத்தமா இருக்கு, நீங்க வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணு ஃபர்தரா, இல்லன்னா இந்த பேப்பர்ல அர்த்தமே கிடையாது, இதெல்லாம் ஸ்கிராப் ஆஃப் பேப்பர். சொன்னதா யார் சொன்னாங்க? பட் அவங்க அதை விசாரணைக்கு எடுத்துருக்காங்க. இல்ல அது நாளை 15ஆம் தேதி 14ஆம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஐ வில் ரிஜெக்ட் இட். நீதிமன்றத்துல இறுதியான முடிவாக என்ன வருதுங்கறத வச்சுட்டு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து இல்ல, இட் இஸ் a scrap. நீங்க கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் இட் இஸ் a scrap paper அப்படினு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. இங்க பாருங்க, என்னுடைய நாட்டின் பிரதமர் குற்றத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் எதிர்பார்க்கிறேன். கேள்விகள் வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட இருந்து பதில தான் எதிர்பார்க்கிறோம். அவர் எங்கு பேசுகிறார் எங்கு பேசவில்லைங்கிறது இங்க முக்கியத்துவம் வருது. இவர் பேசும்போது அசால்ட்டா சொன்னாரு, கணக்கெல்லாம் ஜிடிபியில வந்து 2% இழப்பு, அந்த சதவீத இழப்புடைய அளவு என்னன்னு நம்ம அப்புறம் பேசிக்குவோம். இருங்க பேசிக்கிறேன். 2% இழப்பு என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி விகிதத்தை நம்ம எவ்வளவு கவனமாக நாம கவனிச்சு ஒவ்வொரு அடியையும் வைக்க வேண்டுமோ அந்த அடியில 2% இழப்பு என்று பேசுவதை சாதாரணமாகவும் 4 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க, ஆமா 50 நாள்ல என்ன ஆயிர போகுதுன்னு ஒருத்தர் பேசுவார்னு சொன்னா இதை எப்படி ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதுன்னு எனக்கு சரி எனக்கு புரியல. நான் லாங் டர்ம் நான் பேசுறேன். நீங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பாருங்க, இட் வில் சிம்பிளி grow like anything. அது நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி. நீங்க அப்படிதான் சார் வந்து பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் டீகண்ட்ரோல் பண்ணும்போது அதனால தான் 50 நாள் பொறுத்து கொள்ளுங்க, அதனுடைய லாங் டர்ம் பெனிஃபிட்ட பாருங்கன்றார். பெட்ரோல் பிரைஸை டீகண்ட்ரோல் பண்ணும்போது பொறுத்துக்குங்க, இதனால விலைவாசி குறையும், எங்கெல்லாம் செப்பெல்லாம் சர்வதேச அளவுல விலைவாசி குறையுதோ அப்பெல்லாம் இந்தியாவுல குறையும்னு இவங்க பேசுனாங்க. 47 இந்திய விடுதலையில 47ல இருந்து 52ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்ததுல இருந்து
அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்ப்பையும் மீறி தான் ஆட்சியாளர்களால் நாடு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. அப்படிங்கிற பின்னணியில தான் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. 80களின் தொடக்கத்துல கம்ப்யூட்டரைசேஷனை எதிர்த்தீங்க. அதற்கு பிறகு நிதித்துறையில நிதி நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய மாற்றம் நரசிம்மம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ், நரசிம்மம் கமிட்டி தானா பெயர் சரியா இருந்த நினைவு சரியா இருந்தா நரசிம்மம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை எதிர்த்தீங்க. இப்போ நிதித்துறையில ஏராளமான மாற்றங்கள் வந்துருச்சு. இப்படி நாட்டை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுத்துட்டு போறதுக்காக காங்கிரஸ் ஆட்சியாளர்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாளர்களும் தங்களுடைய வாக்கு வங்கியே தியாகம் செய்து முன்னேற்ற நடவடிக்கைகளை எடுக்கும் போது எல்லா நடவடிக்கைகளையும் வெளியில இருந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, அதாவது நாம வந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் முன்வைக்கிற வளர்ச்சி சார்ந்த பார்வை என்பதிலிருந்து நாங்க பார்த்தோம்னா இந்தியா அந்த வளர்ச்சியை நம்ம அடையவே இல்லை. ஒரு சின்னஞ்சிறு கியூபா இந்த முன்னேற்றங்கள் எண்ணிக்கை இப்போ நான் சொல்றேன் ஜிடிபில 2% போனா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு மேலேயே வரப்போது நான் சொல்றேன். எப்போ 1st April 2017 அன்னிலேருந்து வரும். ஏன் ஒரு திட்டமிடாத ஒரு நடவடிக்கையை செஞ்சு என்ன பலன் வரும்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பலனை விட மிக அதிகமான வேலை இழப்பு, பண இழப்பு, கூலி இழப்பு எல்லாத்தையும் சந்திச்சு உயிரிழப்பையும் சந்திச்சு அதற்கு பிறகு என்னைக்கோ ஒரு நாள் வரப்போகுதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க இதே விஷயங்களை திட்டமிட்டு செய்திருந்தால் நாம் விவாதம் மட்டும் செய்து கொண்டு வருவோம், போராட வேண்டிய தேவை இருந்திருக்காது. இந்த விஷயத்தில் இது சரியா தவறா என்று பேசி கொண்டு வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க வந்து கம்ப்யூட்டரைசேஷனை எதிர்த்தோம். என்ன அடிப்படையில எதிர்த்தோம்? வேலை வாய்ப்பை உருவாக்குகிற முறையில இதை செயல்படுத்துங்கன்னு எதிர்த்தோம். வேலை வாய்ப்பை உருவாக்குகிற முறையிலும் இந்த நாட்டை திட்டமிட்ட அளவுல கல்வி இப்ப என்ன கேட்கிறோம், டிஜிட்டலைசேஷனை கொண்டு வாங்க, பணம் இல்லாத பரிவர்த்தனையை கொண்டு வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, டிஜிட்டல் வாய்ப்புகள் என்ன ஏற்படுத்திட்டோம்? எத்தனை கோடி மக்களுக்கு இணையதளம் இருக்கிறது, எத்தனை கோடி மக்கள் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, அதை எப்படி அவங்களால பயன்படுத்த முடியுது, என்ன முறையான கல்வி அதுல நம்ம என்ன அப்பீல் சார் பண்ணிருக்காரு? எனக்கு தெரியவே இல்லை, நீங்க சொல்லி கொடுக்கலாம்ல. 100 கோடி ஸ்மார்ட் போன் இருக்கு, 100 கோடி ஆதார் எண் இருக்கு, 100 கோடி வங்கி கணக்கு இருக்கு, எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா எல்லாம் மிக சுலபமாக நிறைவேறிவிடும் அப்படின்னு நாளிதழ்கள்ல செய்திகள் இன்றைக்கும் இருக்கு. இந்த விளக்கத்தோட செய்தி கட்டுரைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த துறை சார்ந்த அறிவோட சொல்றேன், இந்த நாட்டுல அதை எழுதுனவங்க எல்லாம் துறை சார்ந்த அறிவு இல்லாத என்ன சார், பெரிய எல்லா நிபுணர்களும் எல்லா நேரங்களிலும் மக்களுக்காக சிந்திப்பதில்லை. அது எல்லா சிந்தனையாளர்களும் 2 தரப்பு உண்டு. சாமானிய மக்கள் என்ன சார், நான் கேட்கிற கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? நீங்க கேட்டீங்கல்ல என்கிட்ட சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு, இப்படி சொல்லி கொடுங்கன்னு கேட்க முடியாத எத்தனையோ தரப்பு மக்கள் இங்க இருக்காங்க. ரெண்டாவது ஹெல்ப் மட்டும் இல்ல சார், இதெல்லாம் தனிநபருடைய உரிமை சார்ந்தது. பண ரீதியாகத்தான் வர்த்தகம் செய்து பழகியவர் 90 வயசுலயும் 60 வயசுலயும் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து பண பரிவர்த்தனை பிரைடா அவரே தன்னுடைய சொந்த கையில செய்யறவரை இன்னொருத்தருக்கு நீங்க இன்னொருத்தரை வலுக்கட்டாயமாக அவருடைய உதவியை கேட்க வைக்கிறது. 70 ஆண்டு காலமாக அவர் வந்து கணக்குக்கே பணத்தை கொண்டு வராம திருட்டு பணமாக அவர் வச்சு வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அவரை வந்து கணக்குக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, நல்ல மனிதராக மாத்துறதுக்கு, நல்ல பணத்தை வச்சிருக்கிறதுக்கு, கொண்டு வருவதற்கு இளைஞர்கள் உதவி செய்யணும்னு ஒரு அரசு அக்கறையோட சொல்லுது. ஆனா நீங்க வந்து 70 வருஷமா அவருக்கு இதுதான் பிராக்டிஸ், அவரை இனிமே எப்படி மாத்த முடியும் அப்படின்னு பொறுப்பில்லாத இளைஞராக கேள்வி கேட்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த முதியவர் இல்ல அந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு சாமானிய இன்னைக்கு அரசுல உதவி பெறக்கூடிய இல்ல ஒரு கீரை வியாபாரி இல்ல ஒரு சாதாரணமானவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டை ஏய்க்கிறவர்கள் கிடையாது. அவர்கள் மறைமுகமாக வரி கட்டி கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த வரியில தான் இந்த நாடு ஓடுது. நேரடி வரி விதிப்பு என்பதன் மூலமாக இந்த நாடு, இவர் சொன்னார்ல அது சில கோடி, நான் கேட்கிறேன் சார், வரி ஏய்த்தவருடைய பெயர்கள் இவர்கள் தெரியாதா? இன்னைக்கு வந்து பகுஜன் சமாஜ் நீங்க பேர் சொன்னீங்க, சமாஜ்வாதி பேர் சொன்னீங்க, ஊழல்வாதிகள் அத்தனை பேரையும் சொன்னீங்க. நடவடிக்கை எடுக்க யாராவது தயக்கம், யாராவது வேணாம் அப்படின்னு சொல்றாங்களா? அதற்கான கட்டமைப்பு இருக்கு சார் இவங்க கிட்ட. கட்டமைப்பு படி பெரிய ஆட்களை, அரசியல் கட்சி நடத்துறவங்களை அல்லது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான பணத்தை ஈட்டினவங்களை உங்க நடவடிக்கைகள் எதுவுமே செய்யல. சாதாரண மனிதர்களை நீங்க வந்து 70 ஆண்டு கால நடைமுறையை மாற்றணும்,
70 ஆண்டு காலமாக இவர்களெல்லாம் கணக்குக்குள்ள வராம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களை கழுத்தை பிடிச்சு திருகிற வேலையை செய்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இவர் சொல்லிட்டு இருக்கார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஆளும் தரப்புக்கு மட்டுமே தெரியும், எதிர்க்கட்சிகளுக்கு தெரியாதுங்கிற முடிவுல இருந்து நீங்க பேசுறீங்களா? இல்ல எல்லாருக்கும் தெரியும். அப்ப வந்து இவர் லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க சார். அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தெரியுங்கிற டோன்ல இருந்து நீங்க பேசுனீங்கன்னா வெரி சாரி சார். நான் பேசல சார், அவர் தான் சொல்றாரு. நானா அந்த வார்த்தையை நீங்க தயவுசெய்து ஜென்ராம் நீங்க அவர் ஸ்டேட்மெண்ட்னா இவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. தெரியாதுங்கிற நம்பிக்கையில, உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற நம்பிக்கையில சார் அதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதா சார். இப்ப நான் முன்னாடியே சொன்னது போல 5.5 கோடி பேரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கட்டுறான், இப்ப ஃபைல் பண்றான். 1.5 கோடி பேருக்கு மேல இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டேன்றாங்க. இந்த நாட்டில் 120 கோடிக்கு மேல மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் ஐடி ரிட்டர்னே சப்மிட் பண்ணாத எல்லாரும் திருடர்கள் தான். இருங்க சார், நான் சொல்றேன். இல்ல எல்லாரும் திருடர்களா? இல்ல அப்படியா, நான் சொல்றத கேளுங்க, நீங்க புரியுமா? அது ஒரு நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கு இந்த டாக்ஸ் நெட்டுக்குள்ள வரணும்னா, நம்ம நாட்டுல டாக்ஸ் கட்டுறது அந்த அப்படின்னு எடுத்தீங்கன்னா 18% ஜிடிபி. ஒரு நாட்டில் 30% வரைக்கும் இருக்கணும். ஆனால் நம்மள்ட்ட 18 தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் சொல்கிறாப்புல கேஷ் எங்கே பார்த்தாலும் உட்காந்துருக்கு. அதை சரி செய்யணும்னா அப்போ தான் இந்த டிஜிட்டலைசேஷன், பேங்க் அக்கௌண்ட் இப்படி வந்துடுதுன்னா இலக்கு நீங்கள் வச்சு அதாவது பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வர ஆரம்பிச்சு டிரான்சாக்ஷன் வர ஆரம்பிச்சுன்னா தடார்னு அது வந்து குறையும். திருட்டு பணமே இருக்காது சமூகத்துல. இந்த இலக்கு நிறைவேறிடுச்சுன்னா, பேங்க் அக்கௌண்ட் மூலமா டிரான்சாக்ஷன் திறக்கப்பட்டு இலக்கு நிறைவேறிடுச்சுன்னா திருட்டு பணமே இருக்காது. நீங்க வந்து எல்லாமே ரொக்கமில்லா பரிவர்த்தனையாக செய்து முடிச்சிட முடியும். இப்போ வந்து போதைப் பொருளை கையில வச்சிருந்தா எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதே மாதிரி ரொக்கமாக கேஷ் வச்சிருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும். ரொக்கம் வந்து கள்ள ஆயுதங்களை வாங்குவதற்கும் சட்டவிரோதமான தொழில்கள் செய்யக்கூடிய இடங்கள்லையும் மற்ற இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். சாதாரண மக்களுடைய உதிரி தொழில்கள் எல்லாம் ரொக்கம் இருக்காது. அது எல்லாமே இல்லாம ஒரு அற்புதமான ஒரு ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்குள்ள இந்தியாவை கொண்டு வருவதுதான் அரசினுடைய நோக்கம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அனைவருடைய கடமை. இது இந்த அக்கவுண்ட் மூலமா எஸ் எக்ஸாக்ட்லி பட் இந்த அக்கவுண்ட் மூலமா எல்லா டிரான்சாக்ஷன் வந்து சரியாக தான் சம் அப் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நன்றி சார். வங்கிகள் இல்லாத காலத்திலும் பொருளாதாரம் இருந்திருக்கிறது. வங்கிகள் இல்லாத, வங்கிகளால் எட்ட முடியாத கிராமங்களிலும் பணம் இருக்கிறது, பரிவர்த்தனை நடக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை மதிக்கிறார்கள். அவர்கள் இந்த பணத்தில் எழுதியிருக்கிற ஐ அஷ்யூர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரிசர்வ் வங்கியுடைய கவர்னருடைய கையெழுத்தை மதிக்கிறார்கள். அவர்கள் பரிவர்த்தனை செய்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் வந்து பணம் யாரெல்லாம் வங்கிக்கு வராதவர்களோ அவர்களெல்லாம் நேர்மையற்றவர்கள்ங்கிற தொனியில், அது நான் அப்படியே சொல்கிறாருன்னு நான் லிட்டரலாக சொல்ல வரல, ஆனால் அந்த தொனி அதுக்குள்ளே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், வங்கிக்கு வந்தவர்கள் எல்லாம் அல்லது வரி கட்ட வேண்டியவர்கள் எல்லாம் என்ன விதமான சலுகைகளை எல்லாம் அனுபவித்து இருக்கிறார்களோ மறைமுக வரிக்கு அந்த சலுகை கிடையாது. உதாரணமாக 11 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அந்த நபர்களை பெயரை கூட வெளியிட முடியாதுன்னா, இந்த சாமானியர்களுக்கு தன்னுடைய மேலே ஒரு சில லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அவர்களுடைய பெயர் வெளியிடப்படும், நோட்டீஸ் ஒட்டப்படும். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் முறையாக வரவேண்டிய வரி இந்த அரசால் தள்ளுபடி செய்யப்படுது. நான் என்ன கேட்குறேன், இப்போ யாருக்கு நீங்க மிக அதிகமான சலுகை கொடுக்கிறீங்களோ அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நம்ம இதுல என்ன பேச வேண்டி இருக்குன்னா, நீங்க ஒரு முறையான, நீங்க சொல்ற மாதிரி வங்கி தான் முறையான பரிவர்த்தனைனா அந்த பரிவர்த்தனைக்குள்ள மக்களை இழுத்து வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறை இது வல்ல. இவர்கள் கழுத்தை நெரிக்கிறாங்க. நீங்க வந்து இன்றைக்கு நாளிதழில் நிதி ஆயோக்ல இருந்து ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. எப்படியெல்லாம் ரொக்கம் இல்லாத சமூகமாக பொருளாதாரத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முழுப்பக்க விளம்பரங்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முதன்மையான கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, சல்லடை வாளியில நீர் இறைத்து பாலைவனத்தில் பயிரிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த இவனுடைய ஏடிஎம்கேனுடைய அந்த என்ன ஒரு நமது எம்ஜிஆர்ல இது வந்திருக்கு. அது சல்லடை வாளியில நீர் இறைத்து பாலைவனத்தில் அது சார் அவங்க வந்து எதிர்க்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஆனா
அவங்களுடைய கருத்து சொல்ல இல்ல அவங்க ஏன் எதிர்க்கணும் இல்ல அவங்களுடைய கருத்து சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்கு சார். நீங்க வந்து மமதா பானர்ஜியை சொல்ற மாதிரி இல்ல நான் பேசவே இல்ல. சொல்ல மாறாக நீங்க சொல்லல, அப்படி சொல்லல. இல்ல மமதா பானர்ஜியை சொல்ற மாதிரி, மாயாவதியை சொல்ற மாதிரி, சமாஜ்வாதியை சொல்ற மாதிரி நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லல. இல்ல டிஎம்கே நான் பத்தி பேசல சார். பிகாஸ் இங்க டிஎம்கே ஆள் இல்லாத போது அதை வந்து குறை சொல்றதுங்கிற தப்பு, ஏடிஎம்கே சொல்வதும் தவறு என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் டிஎம்கே இந்த அவங்க பண்ணின கோளாறு குட்டாலா இந்த ஊழலுக்கு அடிப்படையா ஊழலுக்கு அரசினுடைய நடவடிக்கையை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே கருப்பு பணத்திற்கு, திருட்டு பணத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆளும் கட்சியிலிருந்து சொல்லியாச்சுன்னா அதுல வந்து இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய அனைவரும் அடக்கம் தானே. எல்லாருமே சார். அதுல வந்து திமுக அதிமுகவும் அடக்கம் தானே. கரெக்ட் தான். அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அது பாஜக பார்வையில நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாருங்க. பாஜகல யாரோ 20 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவன் பண்ணது தப்பு தான், அவனும் ஊழல் பெருச்சாளி தான். அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. புதுசா அடிச்ச நோட், நீங்க புதுசா நோட் அடிக்கும்போது என்ன சொன்னீங்க சார்? நான் சொல்றேன் ஊழலை ஒழிப்பதற்கு இதுதான் வழின்னு சொன்னீங்கல்ல. நீங்க நான் சொல்றது கேளுங்க. இல்ல இப்ப நீங்க பாடி ஏன் சார் நீங்க வந்து யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், அப்ப பாஜக காரணம் இருந்தாலும் அவன் பண்ணினான்னா அவன் வந்து he has to pay the price. அதுல ஒண்ணு ஸ்பேர் பண்ணவே மாட்டாங்க. அதனால எல்லா கட்சிகளையும் சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் ஏன் குய்யோன்னு கத்துறாங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் ஏராளமா கருப்பு பணத்தை வச்சு அது ஒரு கருத்தை சொல்லி ஒரு இயக்கம் நடத்துறது குய்யோ முறையோன்னு கத்துதல்னா ஆதரவாக பேசுறதுக்கும் அதே பெயர்னு சொல்லலாமா? இல்ல ஆதரவாக பேசுறதுன்னா ஒரு தேசிய எண்ணத்துல இது தேச விரோத அப்படின்னா நான் பேசல. ஆதரிக்கிறது தேசிய எண்ணம். நான் வந்து உங்களை நான் ஆதரிக்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு எதிர்க்கிறேன்னு அர்த்தம் இல்ல. நான் இப்ப ஜென்ரா பேசுவது தவறு அப்படின்னு நான் உங்களை நான் ஆதரிக்கலன்னா அதனால வந்து நான் உங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்படி பேசும்பொழுது இதெல்லாம் அந்த சலுகையை நீங்க வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்றேன். இல்ல அதான் சார். அவங்கள எல்லாருக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். இந்த மாதிரி கடந்த காலத்துல இவங்களுக்கெல்லாம் டேக்கன் பை சர்ப்ரைஸ். ஏன்னா ஏராளமா மூட மூட்டையா வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடைமுறையை கேஷை வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அரசினுடைய அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கிறவங்க எல்லாருக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்துருச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது 10 வருஷங்கள்ல. அவ மீதி அவங்க அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட தான் கடந்த காலத்துல அரசின் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எதிர்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் உருவாக்குது. தொடர்ந்து வேறு பேசுவதற்கு நேரம் இல்லாதனால நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.